சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பெரிய ஒரு ஹாட் டாபிக்காக பேசப்படுறது இந்த 25% வரி இந்தியா மீது அமெரிக்கா விதித்திருக்கிறது. ட்ரம்ப் தன்னுடைய கோபத்தை காமிச்சிருக்காரு அப்படின்றத மிகப்பெரிய செய்தியாக போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் இந்த ஒரு வரி விதிப்பு அதெல்லாம் 2 நாடுகளுக்கான அந்த ஒரு புரிந்துணர்வு அவங்க சரியாக இருந்தால் இதெல்லாம் கரெக்டாக நடக்கும், எல்லாமே வரி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் பார்த்தேன். ஆனால் இங்கே இந்தியாவில் நிறைய அரசியல் கட்சிகள் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோடியின் ஆட்சி சரியில்லை, பிஜேபி என்ன ரூல் பண்ணுது, இப்படிலாம் இருந்தால் அமெரிக்காவோட நம்ம ஒரு சுமூகமான ஒரு நிலையை எட்டலையே, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு அரசியல் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு நெகட்டிவ் ஒரு பிம்பத்தை கொண்டு வர்றாங்க. மோடி மீது குறிப்பாக ஒரு நெகட்டிவான ஒரு சாயத்தை பூச பார்க்குறாங்க. அதனால தான் இதை ஃபுல்லாக என்ன ஏதுன்னு ஃபுல்லாக பார்க்கும்போது இந்தியா மீது 25% இறக்குமதி வரி ட்ரம்ப் விதிக்கிறார். சரி, இதை அரசியல் பண்ண பார்க்குறீங்க, இதில் உள்ள உள் அர்த்தம் என்னன்னு மக்களுக்கு நீங்கள் விளக்கலாம் அல்லவா? இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் அதை பற்றி விளக்குறதெல்லாம் இல்லை. எதிலடா அரசியல் பண்ணலாம், அது செத்த சாவாக இருந்தாலும் சரி, இல்லை பணமாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ஆபரேஷன் சிந்தூரே விட்டு வைக்கல, அதில் அத்தனை உயிர் போச்சு, அத்தனை ராணுவ வீரர்களுடைய அந்த ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஒரு மரியாதை கூட இல்லை, அதையும் கொச்சைப்படுத்துனீங்க. இங்கே என்னடா இப்போ வரி விதிப்புக்கு இதுலேயும் ஒரு ஒரு கொச்சைத்தனமான ஒரு அரசியலை பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறையா பேர். அது ஒரு பாரத பிரதமரை ஏதாவது ஒரு நெகட்டிவ் பிம்பத்தில் கொண்டு வைக்கணும் அப்படின்லாம் நிறைய அரசியல் சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. விளக்கத்தை சொல்கிறேன். 25% வரி இந்தியா மீது அமெரிக்கா விதிக்க காரணம் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் ரஷ்யாவும் எந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் ஒற்றுமையாக இருக்கும். நமக்கு ஒன்றுனா அவங்களுக்கு ஒன்று நம்மன்ற மாதிரி ரொம்ப ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரொம்ப காலமாகவே இருக்குது நமக்கும் ரஷ்யாவுக்கும். இது சுத்தமாக அமெரிக்காவுக்கு பிடிக்காது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியா அமெரிக்காவிலிருந்து இங்கே இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு எல்லாம் வரி 12% 13% ரேஞ்சில் போட்டு வச்சிருக்கு. இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பயங்கரமாக பேசினார். நாங்களாம் பாருங்க 2 to 3% தான் நாங்கள் வரி விதிக்கிறோம் இறக்குமதி வரி இந்தியா மேலே, ஆனால் இவங்க மட்டும் 12% 13% இந்தியா வரி விதிக்குது அப்படின்னு. உடனே நம்மளுக்கு ஆமாம் இது என்ன இப்படி இருக்குது, அமெரிக்கா நமக்கு 2 to 3% தான் வரி விதிக்குது, அவங்களுக்கு மட்டும் நம்ம ஏன் 12% வரி விதிக்கணும்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் அமெரிக்காவுடைய பொருட்கள் இறக்குமதி ஆகுதுன்னா அதுக்கு 12% 13 14% வரி விதிக்கிறாங்க. ஏன்னா இங்கே உள்ளூரில் உற்பத்தி பண்ணுறாங்க அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் அங்கேருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய பொருளால் வந்துடக்கூடாது அப்படின்றனால தான் கூடுதல், அதாவது 12% 13% வரி வைத்து நம்ம அந்த பொருட்கள் இறக்குமதி வாங்குகிறோம் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறது. இங்கே உள்ளூர் உற்பத்தியாளர்கள் எந்த ஒரு வகையிலும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த ஒரு வரி விதிப்பு. நமக்கு இன்கம் வேற ஒரு பக்கம். இதை அடிப்படையில் தான் இந்தியா அந்த வரியை விதிச்சது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது, நாங்கள் 2% தான் வரி விதிக்கிறோம் அப்படின்னு. அமெரிக்காக்காரன் 2% இந்தியாவுக்கு வரி விதிக்கிறான் அப்படின்னா அவன் ஒட்டுமொத்த உலக சந்தையுமே கட்டுப்படுத்தணும், என்னுடைய பொருள் எல்லா இடத்துலையும் இருக்கணும், அதனால 2 to 3% இந்த வரியை விதிச்சு அவன் என்னுடைய பொருளை எல்லா சந்தைகளில் எல்லா அளவுக்கு, ஏன்னா டாலரில் வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ உலகம் முழுமைக்கும் சந்தையை கட்டுப்படுத்துன்ற ஒரு எண்ணத்தில் தான் அமெரிக்கா 2% வரி விதிச்சுட்டு இருந்தது. நம்ம 12% வரி வாங்கிட்டு இருந்தோம் அவங்க கிட்ட இருந்து. இப்போ இந்த 25% வரி பெனால்ட்டியோட அப்படின்னா ஒரு காட்டு முன்னாடித்தனமாக நடந்துக்கிறான் இந்தியா மேலே. இந்தியாவின் வளரக்கூடாது, இந்தியாவின் வளர்ச்சி நமக்கு அச்சுறுத்தல் அப்படின்றத அமெரிக்கா உணர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை ஆண்டு காலம் இந்தியா ஏதோ ஒரு பிரச்சனை அவனை நம்பி அமெரிக்கான்னு ஓடணும், நம்மளை நம்பி வரணும்ன்ற இந்த காலகட்டத்தில் ஒரு போர் போரில் நம்ம கிட்ட எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காமல் அவனே தன்னிச்சையா முடிவெடுக்கிறான், தன்னிச்சையெல்லாம் செயல்படுறானேன்னு அங்கே ஆரம்பிச்சிச்சு அமெரிக்காவுடைய அந்த கெட்ட எண்ணம். இன்னைக்கு இப்படி வரி விதிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இனி இந்தியாவை வளர விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது அமெரிக்கா. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 25% வரி அப்படின்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க விளக்கம் சொல்லிட்டேன். 2% இந்தியாவுக்கு வரி போடுறாங்க அப்படின்னா அமெரிக்கா பெரிய அளவில் எந்த ஒரு ஏற்றுமதியும் அமெரிக்கா பண்ண கிடையாது. நம்மளுடைய மக்கள் தொகை 140 கோடி, அமெரிக்காவில் 34 கோடி மக்கள் தொகை தான். ஆனால் உலகம் முழுமைக்கும் எல்லா டிரான்சாக்ஷனும் நடக்கிறது இதில் டாலரில். ஸோ டாலரில் நடக்குது அப்படின்றதே அவனுக்கு மிகப்பெரிய அவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுமை திறனோட அவனோட எண்ணம் அப்படி இருக்குது. ஆனால் அங்கே அதிக அளவில் எந்த ஒரு பொருளும் உற்பத்தி செய்யப்பட கிடையாது அமெரிக்காவில். ஏன்னா அமெரிக்காவில் பெரிய ஒரு சோர்ஸ் கிடையாது அங்கேருந்து உற்பத்தி பண்ணுற அளவுக்கு. எல்லாமே அந்த உதிரிப்பாங்க, அதுக்கு தேவையான அந்த சோர்ஸ்லாம் வெளிநாடுகளிலிருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பொருளை உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும். ஸோ அவனுடைய ஏற்றுமதின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அமெரிக்காவோட ஏற்றுமதின்றது. அவன் இறக்குமதியை நம்பி தான், எல்லா நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களை நம்பி தான் அவனுடைய பொழப்பே இருக்குது அமெரிக்காவுடைய பொழப்பு. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. நீ 12% வரி விதிச்சிருக்கேன், இஷ்டம்னா கொண்டு வந்து கூடு எங்க கிட்ட, இல்லைன்னா விட்டு அப்படின்ற அடிப்படையில் தான் 12% 13% வரி விதிச்சிருக்கோம் நம்ம. அவன் 2 to 3% வரி விதிச்சுட்டு உலகம் முழுமைக்கும் இந்த வரி 2% தான் வரி அமெரிக்காவுடைய வரி. ஆனால் உலகம் முழுமைக்கும் ஒட்டுமொத்த சந்தையும் கட்டுப்படுத்தணுன்ற எண்ணத்தில் அவனுடைய அந்த வரி. இப்போ 25% வரி விதிச்சிருக்க, இதனால யாருக்கு லாஸ்? நீ இப்போ இந்தியாவை இதனால கட்டுப்படுத்துவேன்னு நினைக்கிறியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற விட்டுருக்காரு. இந்த ஆயில் சோர்ஸ் அந்த எண்ணெய் கிடங்குகள்லாம் பாகிஸ்தான்லேயே நாங்கள் போட போகிறோம், அதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து
இப்படிலாம் வந்து ட்ரம்ப் பேசுறாரு. பாகிஸ்தான்கிட்ட இருந்து கூட ஃபியூச்சர்ல இந்தியா வந்து ஆயில் வாங்குற நிலைமை கூட வரலாம் அப்படின்றாரு. என்ன வெண்ணைக்கு வருதுன்றேன். அவன்கிட்ட கடைசி காலத்தில் தண்ணி இல்லாமல் செத்தாலும் ஜாம தவிர அவன்கிட்ட நான் கேட்கணுன்றேன். பாகிஸ்தான்காரன்ட்ட இப்படி ஒரு பொருளாதார முன்னேற்சி வந்துருவான் அப்படின்னா அவனோட 10 மடங்கு 15 மடங்கு மேலே இருக்க நாங்கள் எங்கெங்கேயோ போய் நாங்கள் வளர்ந்துட்டு போயிடுவோமே. இது ட்ரம்பினுடைய மறைமுகமான ஒரு எச்சரிக்கை தான். இதெல்லாம் நான் பாகிஸ்தானுக்கு எல்லாம் செய்வேன், செஞ்சுட்டு போ. அவன் நல்ல நாள்ல அவனுக்கு நாய் எது பூனை எதுன்னு தெரியாது. நீ காசை கொடுத்து என்ன பண்ணுவான், தீவிரவாதி வெப்பன் இப்படி தான் செலவு பண்ணுவாங்க. உருப்படியாக மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. 1 கிலோ உருளைக்கிழங்கு 250 ரூபா 300 ரூபா. அவனோட ரேஞ்ச் அப்படி இருக்குது. இங்கே வந்து பாகிஸ்தான் திரும்பி ஓட மாட்டான். அப்படி இருக்கு அவன் பொழப்பு. நீ 25% வரியை விதிச்சு நீ இந்தியாவை பயமுறுத்தணும்னு நினைச்சனா அது வந்து சாத்தியமே கிடையாது. அவனுடைய எண்ணம் ரஷ்யாவும் இந்தியாவும் ரொம்ப இணக்கமாக இருக்கேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, க்ரூட் ஆயில் பார்த்துக்கோங்க. சவுதி அரேபியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு பெர்டே அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, கனடா, ஈராக், அதுக்கப்புறம் தான் யுஎஸ் இருக்கு. இந்தியா என்ன பண்ணுது, சரியா சவுதி அரேபியாட்ட சம் பர்சன்டேஜ் போட்டு வாங்குது. ரஷ்யா கிட்ட இருந்தால் இந்தியா பெருமளவு முதல் இடத்துல வைக்கிறது. ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில்லாம், க்ரூட் ஆயில் எல்லாமே. ஸோ ரஷ்யாவை நம்பி எல்லாமே ரஷ்யா இந்தியா அப்படி ஒரு இதிலே போய்கிட்டு இருந்தா இவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பெரிய லெவலில் போயிடும். 10க்கு பிரிக்ஸ், அது ஒரு பக்கம் ஒரு கட்டமைப்பு. அதுக்கு அமெரிக்கா சுத்தமாக பிடிக்கல, இப்படி ஒரு பிரிக்ஸ் நீ அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பக்கம் எதிர்ப்பு. ஸோ இந்தியா ரஷ்யான்றது ரொம்ப இணக்கமாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம மக்கள் தொகையில் பெருமளவில் இருக்கும். 140 கோடி. எவனும் இல்லை, சைனாக்கு அடுத்து நம்ம தான். சைனா நம்ம ஈக்குவல் அப்படின்ற ரேஞ்சில் நம்ம இருக்கோம். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. இப்போதைக்கு அவன் நம்ம டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், நம்ம அவனை டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அமெரிக்காவை இந்தியா நம்ப தயாராக இல்லை. ரஷ்யாவோடு இணக்கமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு சுத்தமாக இந்தியாவை இந்த இடத்துல தான் பிடிக்கல. அதனால தான் இந்த மாதிரி வரி விதிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்படி வரி விதிக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன நமக்கு ஃபால்ட் ஆகும்னு பார்த்தா, இங்கேருந்து பொருட்கள் உற்பத்தியாக போகும்போது இன்னும் வந்து டேக்ஸ் அதிகமாகுதுன்னா அந்த நாட்டு மக்கள் வாங்க மாட்டாங்க நம்மளுடைய பொருளை. இந்த உற்பத்தியாகும் பொருட்களுடைய நிலைமை அங்கே வந்து விற்கலை அப்படின்னா இங்கே இருக்க உற்பத்தி செய்யக்கூடியவங்களுடைய அந்த தொழிலை இழுத்து மூடுற நிலைமைக்கு வரும் பட்சத்தில் வேலை ஆட்களின் அவங்களுடைய பணியாளருடைய அவங்க வேலை போயிடும். இப்படி அடுத்தடுத்து இந்தியாவுக்கு பின்னாடி வரத்தான் செய்யும். ஒரு நாடு அப்படி செய்யுது அப்படின்னா நம்ம அதை நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது. வெறும் 34 கோடி மக்கள் தானே அங்கே இருக்காங்க. 10 கோடி 5 கோடின்னு எத்தனை நாடுகளும் இருக்குது. அங்கே நம்மளுடைய விற்பனைகளை திருப்பலாம், திசை திருப்பணும். வேறு நாடுகளுக்கு திசை திருப்பணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அமெரிக்காவை டிஃபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அவசியம் கிடையாது. அதை கண்டிப்பாக இந்திய அரசு செய்யும், அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஆனால் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு இந்த ஒரு காரணத்துக்காக கிடையாது. முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ரஷ்யா கூட என்னென்ன வகையில் இணக்கமாக இருக்கோம். சமீபத்தில் நமக்கும் இந்த பாகிஸ்தானுக்கு நடந்த இந்த ஒரு போரில் கூட பார்த்தீங்கன்னா S-400 இந்த வான்வழி பாதுகாப்பு அமைப்பு அது நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும். சுகோய் போர் விமானம், MiG-29 இந்த மாதிரி விமானங்கள் எல்லாம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப வலுவாக இருக்கும். நம்ம கிட்ட இருந்து எதுவுமே அமெரிக்கா கிட்ட இருந்து எதுவுமே அவன் எதிர்பார்க்காம சூழ்நிலையில் அவன் எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்தே வாங்கிக்கிறானே அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம் அமெரிக்கா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 20% வரி அப்படின்றது. அவன் சொல்ற மாதிரி நம்ம 12% 13% வரி விதிக்கிறலாம் அவனுக்கு ரீசனே கிடையாது. இவன் ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு என்ன எண்ணம்னா, உலக அளவில் இந்த வெப்பன்ஸ் இருக்குல்ல, ஆயுதங்கள் பரிமாற்றம், இதில் 500 பில்லியனுக்கு மேலே எக்ஸ்சேஞ்ச். இதில் அமெரிக்கா நம்பர் 1ல இருக்கும்போது அந்த இடத்த எங்கே ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து முறியடிச்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து பாருங்கள் ப்ரமோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்குற ஒரு ப்ரமோஸ் அது பெரிய அளவில் நம்ம பாகிஸ்தான் போர்லேயே பார்த்துட்டோம். உலக நாடுகளே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்படி வச்சிருக்கானே, ஒன்றுமே இல்லாதவன் நினச்ச இந்தியாவை இவ்வளோ பயங்கரமாக வச்சிருக்கானே, எனக்கு கூடன்னு உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை உற்று நோக்க ஆரம்பிக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இது அமெரிக்காக்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இந்த ஆயுதங்கள் விற்பனையில் இந்தியாவும் ரஷ்யாவும் ஏதோ நம்மளை வந்து சரிச்சு விட வழி பண்ணுது அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு அச்சம். அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் பாகிஸ்தானுக்கு உதவுறது. பாகிஸ்தானில் நாங்கள் வந்து எண்ணெய் கிடங்கு போட போகிறேன்னு சொல்கிறது. இதெல்லாம் ஒரு மறைமுக எச்சரிக்கை. ஒழுங்காக கூட வந்துரு, ரஷ்யாவை வந்து நீ வந்து கழட்டி விட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அமெரிக்கா ரொம்ப காலமாகவே இதை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் யார் ஆட்சிக்கு மாறி இந்தியாவுக்கு வந்தாலும் ரஷ்யாவுடனான அந்த நல் ஒப்பந்தம்ன்றது இது வரைக்கும் நம்மகிட்ட எந்த ஒரு இடத்துலையும் கீறல் விழவே இல்லை. ஸோ அதை நம்ம அரசியல்வாதிகளை பாராட்டணும். அதில் வந்து கரெக்டாக இருக்காங்க. ரஷ்யாவுடன் நம்ம எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்குமோ, ஏன்னா நாளைக்கு அமெரிக்காக்காரனை எந்த காலத்திலும் எவனும் நம்பவே மாட்டான். குறிப்பாக இந்தியா நம்பவே கூடாது. அப்படி ஒரு நரி தந்திரமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தந்திரமாக இருந்து யாராக இருந்தாலும் காலை வாரி விட்டுரும் அமெரிக்கா கடைசி கட்டத்தில். அதை நம்பி இந்த பாகிஸ்தான் போகுது, அது எப்போ காலை வாரி விட்டு கீழே விழ போதோ அதாவது தான் தெரியும். இங்கே இந்தியாவில் பண்ணக்கூடிய அரசியல் பண்ணக்கூடியவங்க இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க தயவு செய்து. இந்தியாவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 25% வரியா விதிச்சுட்டு போ, ஜஸ்ட் 34 கோடி மக்கள் கொண்டவன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் 5 கோடி 5 நாட்டில் பிடிச்சேன்னா உன் மக்கள் தொகைக்கு நான் கூட சேல் பண்ணிட்டு போயிடுவேன். என்ன உலகம் முழுமைக்கும் என்னுடைய டாலரில் வர்த்தகம் நடக்குது, அது உனக்கு மிகப்பெரிய ஒரு பிடியாக இருக்கிறது. அதனால நீ இப்படி அச்சுறுத்தி பார்க்கிற. இங்க உள்ளூர்ல நம்மளுடைய உற்பத்திகளை பெருக்கி அந்த உற்பத்தி பொருட்களை நாமளே சேல் பண்ணி, ஏன்னா மக்கள் தொகை அந்த அளவுக்கு இருக்குது நம்ம கிட்ட.
நம்ம அதையே நம்ம வேற மாதிரி ஐடியா பண்ணி கொண்டு போயிடலாம். ஆனால் அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு கிடையாது. இந்த 25% வரின்றது இந்தியாவை எந்த ஒரு வகையிலையும் பாதிச்சிடாது. அவங்க நம்மளுடைய பொருளுக்கு என்ன 25 போட்டிருக்காங்களா, நம்ம 12% போட்டிருக்கோம், ஏற்றி விடுவோம், 20% ஏற்றி விடுவோம், நம்ம ஏற்றி பார்ப்போம். அப்படித்தானே ரீசெண்டாக ஒரு பொருளாதார ஒரு போரே வந்தது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும். கடைசி அமெரிக்கா டவுன் ஆச்சா, வாயை பொத்திக்கிட்டு போச்சா? அதே தான் நம்ம பண்ண போகிறோம். நீ ஏற்றினா நானும் ஏற்ற போகிறேன். ஏற்கனவே ரஷ்யாவில் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கம்மி. ஏன்னா அவன் பொருள் டாலரில் வாங்கி அவன் டாலரில் உற்பத்தி பண்ணி இங்கே விற்கும் போது ரேட்டு கூட. நான் இன்னும் வரி எக்ஸ்ட்ரா போட்டு போகிறேன், ஒருத்தன் வாங்க மாட்டான் பொருள், அமெரிக்கா பொருளை. ஆக்சுவலாக ஏற்றுமதி அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதின்றது மிக மிக குறைவு. அவன் எல்லாமே இறக்குமதி தான் பண்ணிக்கிறான், அவனுக்கு தேவையானதை வெளிலேருந்து வாங்கிக்கிறான். இந்த ஆயுதங்களின் அடிப்படையில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஒன்று ஆயுதம், 500 பில்லியனுக்கு மேலே அங்கே ஒரு வர்த்தகம் நடக்குது. இன்னொன்று ஆயிலை வச்சு எல்லாமே டாலரில் தான் டிரான்சாக்ஷன். ஸோ டாலரில் பண்ணும்போது அவனுடைய அந்த பணம் அப்படின்றது அவனுடைய அந்த மதிப்பு கூட தான் இருக்குது, நம்பர் 1ல இருக்குது. ஸோ இந்த ஒரு 2 வச்சுக்கிட்டு தான் ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அமெரிக்காக்காரன். அதை உடைக்கத்தான் இடையில பிரிக்ஸ்ன்னு போட்டு பிரிக்ஸ் நாணயத்தை வெளியிடுவோமாலாம் அந்த ஒரு ரஷ்யா, இந்தியா, சைனா எல்லாம் பேசும்போது கூட டக்குன்னு உள்ளே போந்து ட்ரம்ப் வந்து எச்சரிக்கைலாம் விடுத்தார். ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்தியா ரஷ்யான்ற உறவு இன்னும் இந்த ஒரு ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வந்துட்டா ரஷ்யாவும் இந்தியாவும் இன்னும் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்ம சுப்பனமாகவே வரலாம். ஆனால் இதை அமெரிக்கா அவள் சீக்கிரத்தில் விட்டுறாது. அதனுடைய ஒரு தொடக்கமாக தான் இந்த 25% வரி அப்படின்றது. இதை வைத்து இங்கே அரசியல் பண்ணவங்க இதில் பண்ணாதீங்க, வேறு எல்லாத்துலையும் நீங்கள் அரசியல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாடுகளுக்கு நாடு பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை அரசியல் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இது நமக்கான தன்மான பிரச்சனை. நீ என்னை சீண்டிட்டியா, நான் உன்னை சீன்றேன். நீ என்ன பெரிய நாடுன்னா நீ அதுக்குன்னு ஆயுதத்தை ஏவுகணை விட்டு ஏவ போறியா? ஏன் நம்மக்கிட்ட இல்லையா? நமக்கு ஆதரவாக யாரும் இல்லையா? ரஷ்யா போன்ற மிகப்பெரிய நாடு நம்ம கூட இருக்குது. சீனா அவன் கூட எப்படா அமெரிக்கா கீழே விழுவான்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய சந்தையாக பார்க்கப்படுவது இந்தியா தான். ஏன்னா இந்தியாவில் இவ்வளோ கோடி மக்கள் மத்தியில் அவனுடைய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து விற்கலாம். இந்த இடத்துல நான் இல்லை, நீ விற்க வேண்டாம், பொருளை தூக்கிட்டு போன்னு சொன்னால் அவன் எங்கே போவான்? இந்த மக்கள் தொகை எங்கே போய் பிடிப்பாங்க? ஏற்கனவே அவனுக்கு மேக்ஸிமம் எந்த நாடுகளுக்கும் அவர் அந்த அளவுக்கு பிடிக்காது. யூரோப் கண்ட்ரி வேணால் போயிட்டு கொஞ்சம் கோலாவிக்கிட்டு இருக்கலாம். இந்தியாவை தவிர்த்துட்டு சைனாவும் பிடிக்காது. உன் பொருளை நாங்கள் யாருமே வாங்கலாம், என்ன பண்ண முடியும் அமெரிக்கானால? ஸோ இந்த 25% வரின்றது எந்த ஒரு வகையிலும் இந்தியாவை பாதிக்க போகிறது கிடையாது. அதையும் பாரதம் வேறு வகையால் நம்ம அந்த ஒரு ஈடுகட்டிக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஈடுகட்ட முடியும். இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம். இந்த 25% வரின்றது ட்ரம்பினுடைய அந்த ஒரு போராமையை தான் வெளிக்காட்டுகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்தியா என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.